வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ஆஃபீஸ்ல நடந்த சின்ன சின்ன கல்ச்சுரல் ஈவெண்ட், நேஷ்னல் டே, தீபாவளி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே துபாயில் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற கல்ச்சரில், அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் நம்மளோட சின்ன சின்ன செலிப்ரேஷன்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நாம் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் டே 1. ஆக்சுவலி இது வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் லன்ச் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த சார் தான், இவங்க வந்து டைரக்டர் சார். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்களா, அவங்க வந்து எங்களோட லைன் மேனேஜர். ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு வந்து டீம் லன்ச்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை எங்களோட டீம்மேட்டு நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு சாப்பிட்டோம். அதில் வந்து நான் மட்டும்தான் கேர்ள், எல்லாருமே பாய் தான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில், சென்ட்ரல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில். இது வந்து இந்த பையன் வந்து ஃப்ரம் பிலிப்பின். ஸோ பிலிப்பின் லாங்குவேஜில் அவன் ஹாய் சொல்கிறான். இது வந்து 2வது நாள். அந்த வாரம் ஃபுல்லாகவே செலிப்ரேஷனாக தான் போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வாரம் இன்றைக்கி வந்து எந்த ஸ்பெஷலும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ரெகுலரான ஒர்க்கை வந்து நான் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய டே எப்போவுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். வந்துட்டு கொஞ்சம் லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ஜெலாம் போட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதை வந்து சின்ன கிளிப் மாதிரி எடுத்தேன். ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே செலிப்ரேஷன். ஸோ இந்த நாள் மட்டும் செலிப்ரேஷன் இல்லாதனால எடுத்தேன். இது டே 3 ஆஃப் தீபாவளி செலிப்ரேஷன். அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் வியரில் அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் கலர் கலராக, எந்த வேறு நாட்டில் இருந்தாலும் நம்மக்கிட்ட கடன்லாம் வாங்கி ட்ரெஸ்லாம் வந்து நம்ம போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி, க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் காட்டுறதுக்காக நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நாம் அதை வச்சு இந்த மாதிரி கோலம் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும். அதாவது நம்மளோட பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பண்ணணும். இது மாதிரி 6 ஃப்ளோர் இருக்குது. 6 ஃப்ளோருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி பொருள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. தீபாவளி அன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சும்மா ஈவினிங் டைமில் 3 மணி போல் டெரஸ்க்கு போயிட்டு, இதான் எங்களோட பேண்ட்ரி, இங்கே போயிட்டு நாங்கள் சும்மா சமோசா டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து எங்களோட ஃப்ளாக் டே அன்னைக்கு எடுத்தது. இவங்க தான் வந்து எங்கள் ஆஃபீஸோட ஓனர். அங்கே வந்து ஒருத்தவங்க மிடில் நின்றுட்டுருக்காங்களா, அவங்க தான் எங்கள் ஆஃபீஸோட ஓனர், ஜிஎம்ஜியோட ஓனர். அவங்க வந்து கொடி, நம்ம ஊரில் எப்படி கொடியெல்லாம் ஏற்றுவாங்களோ அந்த மாதிரி கொடியெல்லாம் ஏற்றி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கொடி வந்து ஏற்ற போகிறாங்க. ஓகே, இது வந்து நம்ம டைரெக்டாக நேஷ்னல் டேக்கு இப்போ வந்து ஜம்ப் ஆகிட்டோம். இது வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்கு அப்போ எடுத்தது. நேஷ்னல் டே செலிப்ரேஷன் இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். மெஹந்தி போடுறவங்க, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதாவது இங்கே யூஏயோட ட்ரெடிஷ்னல் என்னென்னா இந்த மாதிரி மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் வந்து அரபா மாதிரி ஒரு ஒயிட் கலரில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு குச்சி மாதிரி கையில் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அரபிக்கில் வந்து எங்களோட நேம்லாம் எழுதி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோடய மெஹந்தி போடுற வீடியோ. ஸோ இதை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுங்க.
அது எங்களோட நேம் எழுதி கொடுத்துருந்தோம். அதை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட நேம் வந்து அரபிக்கில் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னோட மெஹந்தி அப்புறம் என்னோடய நேம் எழுதி கொடுத்து நான் அதை கையில் வச்சுருப்பேன். அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். நான் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை மாதிரி துபாய் பற்றின அப்டேட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.